வெல்கம் டு சுஜானா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோள மாவில் புட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சோள மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். இட்லி மாவு இல்லாத பட்சத்தில் அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா டக்குன்னு இந்த சோள மாவு புட்டை ரெடி பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சோள மாவு இருக்குல்ல அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கிடையாதுங்க, இது வந்து சோள மாவு. சரிங்களா? சோள மாவு உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சுட சுட கொதிக்க எடுக்கக்கூடிய சுடுதண்ணி இருக்கா அதை வந்து அம்பட்டே ஒன்றா ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என்ன செய்கிறீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பயன்படுத்தி ஃபஸ்ட்டு. அடுத்ததான் என்ன செய்றீங்க, நல்லா உங்கள் கைகளெல்லாம் இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க. அதெல்லாம் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா அழகாக எல்லாம் பிடிச்சி வரும். அதே அதை உதிர்த்து விட்டிங்கன்னா உதிர்ந்து வந்துடும். இதுதாங்க புட்டு மாவுடைய பதம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுத்ததாக ஓப்பன் பண்ணி இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் எடுத்துக்கோங்க. அதாவது மிக்ஸியை பாட்டில் விட்டு திருப்பிடக்கூடாது. சரிங்களா? ஜஸ்ட்டு பல்ஸ் மூடில் 2 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புட்டு மாவு ரெடி ஆயிடும். இப்போ புட்டுக்கோலா எடுத்துக்கோங்க, அதில் நெய் தடவிக்கோங்க சைட்லாம். அடுத்ததாக வந்து கீழே கொஞ்சமாக துருவன தேங்காய் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க புட்டு மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து 2வது லேயருக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. மறுபடியும் மேலே புட்டு மாவு போட்டு மறுபடியும் மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை என்ன செய்றீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல மேலே ஆவி வந்து அந்த சோள மாவு புட்டு நல்லா மணமாக மணக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த புட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த மிக்சியில் வந்து அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அட்டகாசமாக ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க இந்த புட்டு. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டு மாவு ரொம்ப ஜோராக வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து டீமால் பண்ணிடலாங்க. அழகாக கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு புட்டு கிடச்சிரும். அவ்வளோதாங்க, நம்ம சோள மாவு புட்டு ரொம்ப ரொம்ப ஜோராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்த மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.